தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். என்ன கேட்டேன் உங்களை? இப்ப நான் வந்து என்ன கேட்டேன்? எவனையும் நான் நோண்டல. உன்னை குத்தாம விட மாட்டேன். கத்தியை தூக்கிய போலீஸ், பதறி ஓடிய பொதுமக்கள், யூனிஃபார்மில் ரகளை செய்த காக்கி, நெடுஞ்சாலையில் நடந்த பகீர் சம்பவம். கரூர் நகர காவல் நிலையத்தில் தலைமை காவலர் யுவராஜ், முதல்நிலை காவலர் கோபிநாத் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த காவல் நிலையத்தில் உள்ள போலீசார் அவ்வப்போது கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபடுவது வழக்கம். அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தலைமை காவலர் யுவராஜ் மற்றும் முதல்நிலை காவலர் கோபிநாத் ஆகியோர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது காவலர்கள் இருவரும் கரூர் ஈரோடு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள புன்னம் சத்திரம் அருகே இருக்கும் அரசு மதுபான கடைக்கு சென்று மது அருந்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் காவலர்கள் சீருடையோடு அளவுக்கு அதிகமான மது குடித்துள்ளனர். அதன் பின்னர் போதை தலைக்கேறிய நிலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடம் சென்று போதையில் தகாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு முகம் சுளிக்கும் வகையில் நடந்துள்ளனர். அப்போது அந்த வழியாக சென்ற ஒரு நபரை தகாத வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து அழைத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் காவலர்களிடம் சென்று, சார், போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இப்படி பேசலாமா சார் என கூறி இருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த காவலர் கோபிநாத் அந்த நபரை மீண்டும் ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்த்திருக்கிறார். மறுபடியும் தன்னை திட்டியதால் ஆத்திரமடைந்த அந்த நபர் காவலர் கோபிநாத்திடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு போன் கால் வந்துள்ளது. இதையடுத்து போனில் பேசிக்கொண்டே இங்க ஒருத்தங்கிட்ட வாக்குவாதம் செய்யறான் எனவும் அவனை கொல்லாம விட மாட்டேன் எனவும் கண்டபடி திட்டி தீர்த்திருக்கிறார். ரோந்து பணியில் இருக்கும் காவலர் ஒருவர் போதை தலைக்கேறிய நிலையில் இவ்வாறு நடந்து கொள்வதை அந்த வழியாக சென்றவர்கள் வேடிக்கை பார்த்துள்ளனர். ஆனாலும் அங்கிருந்து செல்லாத காவலர் போனில் தன்னிடம் பேசும் நபரிடம், கத்திய கொண்டு வாடா, இவனை குத்தாம விட மாட்டேன் என ஆவேசமாக கூறியிருக்கிறார். ஆனால் இவற்றையெல்லாம் பார்த்து கோபத்தில் உச்சத்திற்கு சென்ற அந்த நபர் காவலரிடம் கூறி, நீ கத்திய கொண்டு வந்து குத்து, நான் இங்கேதான் நிற்பேன் என பதிலடி கொடுத்திருக்கிறார். அப்போது இந்த காட்சிகளை எல்லாம் அருகில் இருந்த ஒரு நபர் தனது செல்போன் மூலமாக வீடியோ எடுத்துள்ளார். இதனை கவனித்த காவலர் கோபிநாத், டே வீடியோ எடுக்கிறியா, இந்த எடுத்துக்கோ என முன்னாடி நின்று எந்தவித பயமும் இல்லாமல் போஸ் கொடுத்துள்ளார். ஆனால் அதன் பிறகு அந்த இடத்தில் காவலருக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் என்ன நடந்தது என்ற விவரங்கள் எதுவும் இல்லை. இதற்கிடையில் குடிபோதையில் காவலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆபாச வார்த்தைகளால் திட்டியதை வீடியோ எடுத்த நபர் அதனை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார். ஆனால் அந்த வீடியோவின் இறுதியில் காவலர் கோபிநாத் கையில் கத்தியை வைத்துக்கொண்டு யாரையோ துரத்துவது போலவும் அவரின் யூனிஃபார்மின் பின்புறம் இரத்தக்கரை உள்ளது போலவும் இருக்கிறது. வீடியோவில் இந்த காட்சிகள் தெளிவாக தெரிந்தாலும் அந்த பகுதியில் என்ன நடந்தது என முழுமையாக தெரியவில்லை. இந்த நிலையில் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவியிருக்கிறது. இதனால் கரூர் நகர காவலர் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட காவலர்களிடம் உயர் அதிகாரிகள் விசாரணை செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. கரூரில் காவலர் ஒருவர் பணியில் இருக்கும் போதே மது போதையோடும் கையில் கத்தியோடும் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன கேட்டேன் உங்களை? இப்ப நான் வந்து என்ன கேட்டேன்? எவனையும் நான் நோண்டல. சரியா? இல்ல இல்ல அவர் நோண்டிட்டியா? வேண்டாம் சார், விடுங்க. வண்டி வந்து வெளியே போச்சு. இல்ல இவனை குத்துறோம். இவன் வந்து யாரோட பேசிடக்கூடாது. சோம நான் எதுவுமே பண்ணல. ஒருத்தன் செத்து போயிட்டான், அதுக்காக நிக்கிறான் என்னை உங்களுக்கு. சரியா சார்? இங்க வாங்க சார். சாரு இங்க வாங்க. இல்லடா, அவன் தேவையில்லாம நம்மளை நோண்டுறான்.
வீடியோ எடுக்கிறாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.